யாரையும் அடிக்கணும்? நீ பேசுறதுனால தான் உழுதுன்னு சொல்லுவாங்க. சவுண்டே வரக்கூடாது. கூடாது. ஆலோசனை இல்ல இல்ல சார். ஓடுனா தெய்வீக விருத்தவை அவங்கத்தான் சொன்னவங்க. இல்ல சாமி, அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை சாமி. யோர் என்ற விளக்கம் சொல்லிக் கொண்டு வந்தனா கவனமாக செவி கொடுத்து பொறுமையா கேட்கணும். இல்லன்னு வச்சுக்க அடி பழுத்து போயிடும். வணக்கடா. கடாய் வெட்டிந்தியா? வெறுமா ஆடு வெட்டுற மாதிரி வெட்டா போ. கடாய் இல்ல மகனே, யாட்டா அப்படி மொத்தமா ஊரு ஊரா ஆடு வெட்டுவோம். அப்படிதான் நினைச்சு நானு எந்திரா வம்பா போச்சு. ஆடு வெட்டுவோம். தெய்வீக திருச்சபை இந்த மன்னனாக வெட்டவன் ஒத்திருக்கிறேன். நாடே சொன்னா தெளிவா கேட்கணும். தெளிவா கேட்கறதா இருந்தா இந்த மாதிரி காலை நீட்டு ஆட்சி கிடக்கூடாது. மரியாதை சொல்றேன். காலை நீட்டு ஆட்சினுதா வந்துருக்கிறது யாருன்னு தெரியலப்பா. சொல்லிட்டு மரியாதை இல்ல சொல்லிட்டு என்னன்னு வந்துருக்கிறது யாருன்னு தெரியாத கால் நீட்டு கூடாது. யாரா நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்றா பிடிக்குது. எனக்கால நான் நீட்டுவேன். தெய்வீக திருச்சபை எத்தனை நாட்டுக்கு முப்பேறு நாட்டுக்காடு நாட்டுக்கு என்னென்ன நாடு தெளிவா சொல்லணும். தெய்வலோகம் தெய்வலோகம் அப்படியே தெய்வலோகம். என் நாடு என்ன? தெய்வலோகம். தெய்வலோகம் பொன்னுலோகம் பொன்னுலோகம் அமராவதி பட்டினம். அமராவதி பட்டினம். இப்ப நீ தான் அமராவதி பட்டினம் சொல்லுறியா? இப்ப அமராவதி பட்டினம் சொல்லு. அட மூராதே சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சரிடா. இப்ப சொன்னீங்களா என்னமா ஒரு பட்டினம்? என்ன பட்டினம்? தெய்வலோகம் பொன்னுலோகம் பொன்னுலோகம் அமரா அமரா அமரா. அமராவதிலாம் பட்டினம் இல்ல, அமராவதி பட்டினம். அப்படி நாட்டுக்கு ஞானம் அதிபதி இருக்கிற என் பெயர் என்ன? தேவ இந்திர மகாராஜ்.
நாட்டு அதிபதி அதிபதி வருங்க, தேவ கோமாட வருங்க, தேவருக்கு அதிபதி வருங்க. ஏய், தேவர்களுக்கே கீழே சிம்மாசனம், இந்த தேவேந்திர மன்னனுக்கு உயர்ந்த சிம்மாசனம், உயர்ந்த சிம்மாசனம் அளித்து நான் உயர்ந்த பதவியில் இருக்கவன் தேவ கோமான், தேவர் கதிபதி என்று சொல்லக்கூடியவன் தேவ இந்திர மகாராஜன். அப்படி தேவேந்திர மன்னன் பெற்றது யாரு? பெற்றவள் அப்படி என்றால் நான் யாருக்கு பிள்ளை? என் தாயார் யார்? என் தாய் தந்தையார் நான் யோசிக்கவில்லை. யாரு அது நாய்? என்ன உண்மையா சொன்னா? என்ன சொல்லி? இல்ல அது நாய் வந்துச்சுன்னு சொன்ன. முப்பர் உள்ள நாட்டுக்கு அதிபதியாகக்கூடிய இந்த இந்திரனை இன்றெடுத்த என் தந்தையாருக்கு 2 மனைவிமா. ஒப்பனுக்கு 2 பொண்டாட்டியா? என்ன கேட்டு ஒப்பனுக்கு 2 பொண்டாட்டியான்னு கேட்டா? சரிப்பா. கிரமம் 4 கூட கட்டிக்கிறான். கேட்டு கிரமம் இல்லாத ஒண்ணுலயே முடிச்சுட்டு கிடக்கிறான். 1 கூட இல்லாதே தாரி ஆடுறாரா? 1 கூட இல்லாத சரி விடு, அது அவங்களுடைய திறமையை பொறுத்து. சரி விடு மகன். கொண்டாட்டிய சமாளிக்க தெரியும். எங்கிட்ட பேசணும். அப்படியே பொண்டாட்டியை வச்சு சமாளிக்கிறோம். இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிறான். பொண்டாட்டி கவனிக்க மாட்டாங்களாட்டுங்க இவங்க. 2 மனைவிமா. யார் யார்? என் தந்தையார் யார்? ஓசிபா மகாமுனிவர். ஓசிபா மகாமுனிவருக்கு எத்தனை மனைவிமா? 2 மனைவிமா. யார் யார்? அதியமை உண்டு, திதியமை உண்டு. எப்படி பிறந்தோம்? அதி வயிற்றிலே பிறந்தவர்கள் அரக்கர்கள், திதி வயிற்றிலே பிறந்தவர்கள் தேவர்கள். அரக்கர்களும் தேவர்களும் பங்காளிகள். ஏன்னா பங்காளி சண்டை பெருசு. இப்பெல்லாம் மாதிரி பங்காளி சண்டை பெருசா இருக்கும். பங்காளிகளா பிறந்தோம், 2 தாய் வயிற்றில் பிறந்தாலும் அப்பா ஒருவர் தானே. அப்படி ஒருவராக பிறந்து அதி வயிற்றில் பிறந்தவர்கள் அரக்கர்கள், இது வயிற்றில் பிறந்த தேவர்கள். இப்படி அரக்கர்கள் தேவர்களும் பங்காளிகள் இருந்தாலும் நான் யார் வயிற்றிலே பிறந்து அதியம்மை அசுரகுலத்தில் உதித்தவன். என்ன அசுரகுலத்தில் உதித்தவன்? அசுரகுலத்தில் உதித்தாலும் ஏன் இவ்வளவு பொறுமை? எதற்காக? ஏண்டா ஒருவருக்கு சாதாரணமா பட்டம் கொடுக்க முடியுமா? பொறுமை வேண்டும். அப்படி என்ன அசுரகுலத்தில் உதித்தாலும் பிறக்கும் பொழுதே நல்ல குணத்தோடு நலத்தோடு பார்ப்பவர்களை மதிக்கத்தக்கவாறு வளர்ந்ததனால் தேவர்களாக பார்த்தார்கள். அசுரகுலத்தில் இப்படி ஒரு குழந்தை உற்பத்தி. இந்த குழந்தை தேவ பட்டத்துக்கு தகுதியானது. அப்படி என்று என்னை கொண்டு வந்து வளர்த்தாளாக்கி என்ன செய்தார்கள்? 3 பேர் உண்ட நாட்டை எனக்கு பரிசாக தந்தார்கள். எப்படி 3 லோகம், 7 லோகம், 1 லோகம் இப்படி 3 பேர் உண்ட நாட்டை எனக்கு பரிசாக தந்து அந்த நாட்டை நான் எப்படி ஆண்டு வருகிறேன்? மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்?
மன்னன் என்றால் ஏய், மணிமகுடம் அழகா இருக்க வேண்டும். அப்படி மணிமகுடம். மன்னனு கெட்டவர் மணிமகுடம். ஆமா. அப்படி ஏய், இந்த முப்பெருங்கொண்ட நாட்டை ஆஹா. மணிமகுடத்தை சுட்டி ஓ. என் ஹோவடியாரவர்கள் ஆஹா. சிறப்பட்டிருக்க ஆமா. ரோஜசுமானத்தில் ஓ. ஏய் ஏய். முப்பெருங்கொண்ட நாட்டு கதிவன் ஆமா. இந்திரன் ஓ. சிறப்பாக நாட்டை ஆண்டுவே வருகிறார். அப்படி சிறப்பாக நாட்டை ஆண்டாலும் ஆமா. மக்களுக்கு குறையில்லை. ஆஹா. அப்படி ஏய், மக்களுக்கு குறையில்லாமல் ஆமா. ஆட்சி செய்ய வேண்டுமல்ல. ஏய், எப்பேற்பட்ட ஆட்சி ஆச்சு. எப்படி நான் ஆட்சி செய்ய எவ்வாறு? அட சொல்றேன். ராஜா. ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு ஏய், கட்டக்கூடிய வரி பங்கானது ஓ, எல்லா மக்களும் பண்ணணும், ஆமா. செய்வார்கள். ஆஹா. அப்படி ஏய். வரக்கூடிய வரி பங்க ஆஹா. நான் ஒருத்தனே தின்னக்கூடாது. கிடையாது. அப்படியே ஆமாங்க. எல்லா மக்களுடைய வரி பணத்தை ஓ. செலுத்தின மக்களுக்கு. நானே ஆட்சியை போட்டு கூடாது. ஓஹோ. ஆமாங்க. இப்ப உனக்கிட்ட 2000 கொடுத்தா நீ என்ன பண்றது? ஓ. 1500 கொடுத்து 500 நீ வச்சுக்காது. ஓ, ஏனோ ஆச்சு அப்படி. உன ஆட்சி அப்படி. ஆ. ஆனா என்னாச்சு? கிடையாது. நீதியாக. உலகத்தில் வரக்கூடிய 6 பங்கு ஆமா. 6 பங்கு வரி பணத்தை ஏய். என்ன செய்வேன்? ஏய். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஆஹா. 5 பங்கு ஒதுக்குவேன். ஓ. அப்படியே ஆமா. நீர்வளம், ஓ. நிலவளம், வளம். குடிவளம். ஏய். பாரு, ஆஹா. மக்கள் பிரச்சனை தண்ணி தான். ஆமா. இந்த தண்ணி முதல் தீக்கணும். கேக்குது. அப்படி வழி பிரச்சனை, ஏய். ரோடு வேணும். ஆஹா. அது போல என்ன, ஆமா. படிப்பதற்கு பாடசாலை வேணும். ஏய். ஆமா. இந்த மாதிரி சிறு உதவி, ஓஹோ. அதாவது நோய் வைப்பட்டா நம்ம தோல போக முடியாது. ஓ. அதுக்கான மருத்துவமனை, ஆமா. இதெல்லாம் ஒரு அரசனாக மட்டும் செய்யணும். செய்ய வேண்டும். அப்பதான் மக்கள் வந்து நம்புவாங்க. கண்டிப்பா. அன்னைக்கு மட்டும் பண்ணி போட்டு ஓ. பண்றமரம் சொல்லிட்டு ஓடி போயிடக்கூடாது. கூடாது. அப்படியே ஆமா. வந்தியா ஏய். ஒரு அரசனே உன்னை நியமிக்கிறாங்கன்னா ஆஹா. நீ அதுக்கு தக்கவாறு நடந்துக்கணும். செய்ய வேண்டும். அப்படி ஏய். நீர்வளம், நிலவளம், குடிவளம் சொல்லக்கூடிய ஆஹா. அனைத்தையும் செய்வதற்காக ஆமா. என்ன செய்வேன்? ஏய். வரக்கூடிய பங்கிலே ஓ. 5 பங்கை ஒதுக்கி ஆமா. எல்லா வேலையும் நடக்கும். மக்களுக்காக. ஒரு பங்கு என்ன செய்வேன்? ஓ. அரசாட்சி. நாட்டிற்காக. என்ன? ஆமா. நாட்டிலே ஏய். அனைத்து படைகளையும் நான் சமாளிக்க வேண்டும். வேண்டும். அப்படி என்றால் ஏய். ஒரு பங்கை வைத்து ஆமா. சீராகவும் ஆஹா. செம்மையாகவும் ஏய். நான் இந்த நாட்டை ஆமா. ஆண்டு வந்தாலும் வந்தாலும். ஏய், ஏய். ஒரு மன்னன் என்றால் ஆஹா. கையில் ஆயுதம் இருக்கிறது. ஓ. இது எதற்காக பயன்படுத்துது? ஓ. எப்படி வந்தது? ஏய். ஆஹா. ஏய், ராஜா. என் கையில் இருக்கக்கூடிய வாளானது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம். எதற்கு இது? ஏய். ஏண்டா ஓய். தேவர்கள் எனக்கு ஏன் கொடுக்கணும் இது? எதற்காக? பாரு, ஓஹோ. அந்த காலத்தில் ஏய். அப்படி ஆமா. நீயும் போலவா நானும் போலவா கம்முன்னு உக்காரியா. அப்படியே ஏய். அக்காலத்தில் ஆமா. இந்த மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது. இருந்ததா? அப்படியே சிறகு. இந்த மலைகளா இருக்குது பாரு, ஆஹா. இதுக்கெல்லாம் சிறகு இருந்ததா? ஆமா. அது என்ன செய்யும்? பறந்து செல்லும். பறந்து செல்லும். ஆமா. அப்படி சென்று ஏய். ஒரு கிராமம் ஆஹா. இல்ல ஒரு குக்கிராமம், ஆஹா. இப்படி கிராமத்தின் மீது அமர்ந்தா ஓ. மக்கள் எல்லாம் அழிந்து விடுவாங்க. ஆஹா. ஏன்னா ஒரு மலை போய் உட்கார்ந்து கம்முனுமா. ஆமா. அப்படி ஏய். தினம் தினம் மக்கள்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். இருந்தார்கள். இந்த மலைகள் எல்லாம் ஆஹா. இப்படி பறந்து வருகிறது. ஏய். இது என்ன செய்வது என்று ஓ. மக்கள் எல்லாம் ஆஹா. அங்கேயும் அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். ஆமா. அப்போது பார்த்தார்கள், பார்த்தார்கள். இந்த இந்திரனிடத்திலே ஓ. எதை கொடுக்க வேண்டும்? ஏய். வஜ்ராயுதம். வஜ்ராயுதம். யாருடைய முதுகெலும்பு என்று ஆஹா. விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய முனிவருடைய முதுகெலும்பில் செய்யப்பட்டது. என்ன செய்தே? ஓ. இந்த ஆயுதத்தை வைத்து வைத்து அந்த மலைகளுக்கு இருக்கக்கூடிய சிறகுகளை வெட்டி வெட்டி அங்கேயே அமர செய்து ஓ. அப்படி ஆமா. அப்படி அமர செய்து ஏய். நீதியாகவும் ஆஹா. நேர்மையாகவும் ஆமா. ஆட்சி செய்து வருகிறேன். வருகிறார். அப்படி இருந்தாலும் ஆமா. நானே சொல்லி கிடக்கூடாது. ஏய். என் ஆட்சி நீதியானது ஆஹா. நேர்மையானது ஆமா. அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஏன்னா ஏய். என் அருகாமல் இருக்க மந்திரி, ஆமா. என் நாட்டில வளங்கள் எப்படி இருக்கிறது இருக்கிறது. அதை விட்டு உன்னோட தேசம் சொன்ன கேளுங்க. வா. ஏதடாம தெரியாதே இந்த
கடல் துணையத்தில் வந்தால் மேலிருப்பது விண்ணி கீழிருப்பது மண்ணி அந்த விண்ணில் உள்ள வர்ண தேவன் அந்த வானத்தில் வரதேவற்றவன் இந்த புவியிலே மாதம் 3 மலைகள் பெய்து மக்கள் சேமமா இல்ல குறைப்பாடா அப்படியா அந்த காலத்தில் மாதம் 3 மழை சிறப்பாக பெய்தது. நீதி வாய்ந்த மன்னனுக்கு ஒரு மழை எப்படியா நீங்க ஆட்சிதான் மழை பெய்யும். இப்ப நீதிலாம் கிடையாது. ஆனா கற்பிலே சிறந்த மாதருக்கு ஒரு மழை அப்படியே கற்பிலே சிறந்த மாதருக்கு ஒரு மழை புண்ணியம் செய்தவர்களுக்கு ஒரு மழை இப்படி 3 மாதத்துக்கு 3 மழை தவறாமல் பெய்தது. ஆனா இப்ப பெய்தா எங்க போய் நீதி தவறு யாரா காப்பாத்துறோம் அப்படி நீதியா பேசுவார் அவர் எழுந்து காலையில் தான் கண்டிப்பா அப்படி மாதம் 1 மலைகள் மீது மக்கள் சேமம் இருந்தாலும் மக்கள் சேமம் இருந்தால் எதை நாடு செல்வார்கள் அந்த ஆலயத்தில் 6 காலம் காலை மதியம் இரவு இப்படி 3 வேளையும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடக்கிறதா இது எல்லாம் குறிப்பாடு அப்படியா ஆலயத்தில் 6 கால பூஜைகள் ஆலயத்தில் 6 கால பூஜை நடந்தாலும் கற்புடைய மாதர்கள் தோழி கிட்ட மாதர்கள் யாரே வணங்கணும் அந்த கற்புடைய மாதர்கள் மாறிப்பா மாயாப்பா இல்ல அஞ்சு நேரம் சம்பளம் கட்புடி வரலையா போன் பண்ணியா கஞ்சி கிட்ட வரும்போது போனியா ஆக்சுவலி இப்படிலாம் நடக்குது வரும்போது போனியாட்டம் வருது கற்புடைய மாதர்கள் தோழி கெட்டவர்கள் எவரும் தன் கணவனை கற்கட்டதை மண்டி வணங்கி வருகிறார்களாம் இல்ல எவ்வளவு குறைபாடா ஒரு வேலை என்று தினந்தோறும் நிச்சயம் பண்ணி வராங்க. எந்த ஒரு குறை கிடையாது. நாட்டிலே சிறப்பாக அனைத்து செய்கிறார். நமது நாடு மிகவும் என் நாட்டு மக்கள் செருப்போடு இருக்கிறார்கள். எந்த குறைபாடும் கிடையாது. இருந்தாலும் யாரை வர்க்கணும் கடலிலே பிறந்தவள் என் மனைவி நாட்டை பற்றி மற்றும் சேர்த்தால் ஆகாது. வீட்டையும் யாரு என் மனைவி இந்திராணி எங்கே பிறந்தவர் அலைகடலே பிறந்தவர். அப்படி அலைகடல பிறந்த இந்திராணியை நான் பார்க்க வேண்டும். அதனால உடனே மனைவி கொண்டு